பொதுவாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அல்லது மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அல்லது மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதி முன்னேற வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரத்திற்கு வித்திடுவது நம்முடைய சாலைகள் தான். அதனால்தான் இந்த ஆட்சியில் 40% அதாவது மூலதன செலவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்குகிறார்கள். மூலதன செலவு என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கு சொத்தை சேர்ப்பது. இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக மக்கள் பயன்பாடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மூலதன செலவு செய்து அரசாங்கத்துக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதில் முன்னுரிமை அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த நீங்கள் சொன்னதை போல 10 ஆண்டு பாராமரிகமாக இருந்த சாலைகள்லாம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை, மாநில நெடுஞ்சாலை என்ற 3 வகைப்படுத்தப்பட்டதில் ஒன்றொன்று என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கேள்வியை நான் எடுத்துக்கொண்டு துறை சார்ந்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து இந்த நிதியாண்டிலே அதை எடுப்பதற்கு முயற்சி செய்வேன். விநாயகன் 104 மாண்புமிகு உறுப்பினர் ப. சிவகுமார் என்ற தாயகம் கவி மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. திருவிக நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டு எண் 70 இஎஸ்ஐ குடியிருப்பு பகுதிக்கு தற்போது இஎஸ்ஐ நீலாவதி 3வது போல் 500 kVA மின்மாற்றி மூலம் மின்னூட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. மின்மாற்றியின் திறன் தற்போது உள்ள மின்பளுவிற்கு போதுமானதாக இருக்கிறது. இப்பகுதியில் தாழ்வழுத்த மின்பாதையில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இஎஸ்ஐ குடியிருப்பு ஏ பிளாக்கில் எனது கோரிக்கை ஏற்று மின்மாற்றி அமைத்து தந்ததற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருவிக நகர் பகுதியில் வார்டு எண் 71 பெரம்பூர் ரோட், மேட்டுப்பாளையம் கர்நாடிக் மில் குடியிருப்பு, அதே போல வார்டு எண் 72 தாஸ் நகர் 2வது தெரு, தாஸ் நகர் 8வது தெரு, அதே போலவே திருவிக நகர் அம்பேத்கர் நகர் 2வது தெரு, திருவிக நகர் 8வது தெரு, வஉசி நகர் 12வது தெரு, பவானி அம்மன் கஸ்தூர்பாய் காலனி பி பிளாக், அதே போல வாசுகி தெரு, அதே போலவே ஜோசப் தெரு, அதே வார்டு எண் 73 கிரே நகர் 2வது தெரு, பிரகாஷ் ராவ் காலனி பென்ஷன்ஸ் லேன், அதே போல வார்டு எண் 74 பிரிஸ்லி நகர் டேங்க்மன் ரோட், வார்டு எண் 75 சுப்ராய 4வது தெரு, வார்டு எண் 76 வெங்கடேசபத்தன் தெரு, படவட்டம்மன் கோயில் தெரு, வெங்கடம்மாள் சமாதி தெரு, கண்ணம்மாள் தெரு, நாராயணமிஸ் தெரு ஆகியவற்றில் இதை போலவே மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே எங்கெல்லாம் இந்த குறைந்த மின்னழுத்தம் இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய மின்மாற்றிகளை தேவையான அந்த மின்பளுவிற்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பணியினை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின் பகிர்மான கழகம் இன்றைக்கு அதை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சகோதரர் தாயகம் கவி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வார்டுகள் 71, 72, 73, 74 போன்றவற்றிலும் மின்மாற்றிகளை மாற்றி தர வேண்டும் என்கின்ற அவர்கள் வைத்திருக்க கோரிக்கையும் நிச்சயமாக அரசு ஏற்று அந்த பகுதிகளிலே தேவையான அளவிற்கு மின்பளுவினை கருத்திலே கொண்டு அந்த மின்மாற்றிகளை மாற்றி புதிய மின்மாற்றிகள் அமைப்பதற்கு அரசு நிச்சயமாக ஆவண செய்யும் என்பதை தெரிவித்துள்ளது.